தூய்மை பாரத திட்டம், ஊரகம் மற்றும் ஜல் ஜீவன் மிஷன். ஆகஸ்ட் 15, 2025 சுதந்திர தின விழா. ஒவ்வொரு வீட்டையும் கிராமத்தையும் சுகாதாரமான குடிநீர் மற்றும் தூய்மையாக வைத்திருத்தல் உறுதிமொழி. 2025 தீர்மானம். இன்று தூய்மை மற்றும் நீர் குறித்த இந்த வெகுஜன பிரச்சாரத்தின் தொடக்கத்தில், எனது கிராமம் பஞ்சாயத்தை சுத்தமான நீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதில் நாம் ஒரு தீவிர பங்கை வகிக்கும் என்று உறுதிமொழி எடுப்போம். இது 2047ஆம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவிற்கான எனது முயற்சி. நான் கீழ் குறிப்பிட்டவாறு உறுதியேற்கிறேன். தூய்மையே எனது இயல்பு மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற பாடுபடுவேன். ஹர் கர் ஜல் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்களான குழாய் நீர் இணைப்புகள், நீரேற்று மின்மோட்டார்கள், மேல்நிலை தொட்டிகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை நான் பாதுகாப்பேன். நான் தூய்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பது மட்டுமல்லாமல், அதற்கான தீர்வை நோக்கி மக்களுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவேன். எனது வீடு, கிராமம், நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன். நீர் வளங்களின் தூய்மைக்கான கூட்டு பொறுப்புணர்வுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அகற்றுவேன். சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன், மேலும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன். தண்ணீர் குழாய் கசிவுகளை உடனடியாக சரிசெய்வதோடு, அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வீணாவதை தடுப்பேன். மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்கின்றேன். எனது குடும்பம், எனது சமூகம் மட்டுமல்ல, நமது இந்தியா தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வகையில் தூய்மைக்கான கடமையை உண்மையான பக்தியுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செய்வேன். தூய்மையான தண்ணீரை பிரசாதமாக கருதி பயன்படுத்துவேன். அதை முறையாக பயன்படுத்துவேன். அசுத்தமான நீரை முறையாக அப்புறப்படுத்துவேன். இதுவரை நான் என் பங்களிப்பை வழங்காவிட்டாலும், இன்றிலிருந்து என் கிராமம், என் பகுதி, என் நகரம் மற்றும் என் பணியிடத்தில் உள்ள அனைவரிடத்திலும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். இன்று குறைந்தது 10 பேரையாவது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க செய்வேன் என நான் உறுதியளிக்கிறேன். இதனால் நமது நாடு முழுமையான தூய்மை மற்றும் சுகாதாரத்தை நோக்கி முன்னேற முடியும். ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் கிடைக்கவும், ஒவ்வொரு வீடும் தண்ணீர் இருக்கும் திசையில் அமையவும் பாடுபடுவேன். குடிநீர் தொடர்ந்து கிடைப்பதற்காக நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு தொடர்பான பணிகளை செய்வேன். மேலும் ஜல் சக்தி அபியான் திட்டத்திற்கு எனது முழு பங்களிப்பையும் வழங்குவேன். தூய்மை என்ற இந்த தேசிய கடமையை நான் முழு அர்ப்பணிப்புடனும் அதன் நோக்கத்தையும் நிறைவேற்றுவேன். மேலும் எனது கிராமத்தை சுத்தமாகவும் நல்ல நீர்வளம் கொண்டதாகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்றுவேன். இதற்கான எனது முழு பங்களிப்பையும் வழங்குவேன். இன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் எனது கிராமத்திலும் நாட்டிலும் தூய்மை குறித்த புதிய உணர்வை கொண்டு வரும் என்றும், இது 2047ஆம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவிற்கான எனது இந்த முயற்சி உதவும் என நான் நம்புவதோடு, அதற்காக நான் பாடுபடுவேன் என உளமாற உறுதியளிக்கிறேன்.